சரி, ஆரம்பிக்கலாம் இல்லையா? ஆரம்பிக்கலாமா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிங்கப்பூர் அம்மா மன்ற அறங்காவலர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஜூம் இணைப்பில் உள்ளவர்கள் மற்றும் யூடியூபில் இணைப்பில் உள்ளவர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு திருத்தி பணி கொள்வோம். இது மிகவும் விரிவான சிந்தனை. கேட்கறதுக்கு ஜஸ்ட் திருத்தி பண்ணிக்கொள்வோம் அப்படின்னாக்க திருத்திக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா இது விரிவான சிந்தனை. எனவே அதுல ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இத பார்ட் 1 அப்படின்னு வைத்துக் கொள்ளுவோமா? ஏன்னா இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் பத்தி நான் சொல்ல இருக்கேன். திருத்தி பணி கொள்வோம். பணி அப்படின்னு சொன்னா செயல். இந்த செயல் எப்படி வருது? எண்ணம் தான் செயலா மாறுது, செயலுக்கு கொண்டு வரும். எந்த ஒண்ணுமே நம்ம யோசிக்காம செயல்ல இறங்குறதே இல்லை. ஒரு எண்ணம் வந்துதான் அது நம்ம செயலுக்கு கொண்டு வரும். தாட் ஒன்லி லீட்ஸ் டு ஆக்ஷன். அப்போ அந்த எண்ணத்தை ஆராய்ந்து நல்ல எண்ணங்களாக திருத்தி மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த எண்ணம் ஆராய்தல் இந்த மனவளக்கலை அகத்தாய்வு பயிற்சியில முதன்மையானது. முதல் லெசனே அதுதான் சுவாமிஜி கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. ஏன் அத முதல்ல கொடுத்தார் அப்படின்னாக்க, எண்ணம் தான் அனைத்துமே, எண்ணத்துக்கு அப்பால் எதுவுமே இல்லை. இப்ப நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு எண்ணம் தான், ஆசையான எண்ணம். கவலை கொண்டால் கவலையான எண்ணம், கோபம் கோபமான எண்ணம். எனவே எண்ணத்தை ஆராய்ந்து திருத்தி பணி கொள்வோம், பயன் கொள்வோம். நம்ம எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசை. யாருக்குமே துக்கம் கஷ்டம் எதுவுமே வேண்டாம். அமைதியா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், வாழணும் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஆசை. அப்போ நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்மை நாமே திருத்தி கொள்ள வேண்டும். நம்ம நாமே எப்படி திருத்திக்கிறது அப்படின்னா, நம்ம மனச தூய்மையா வச்சுக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். அது எப்படி சுத்தம் பண்றது? இப்ப உடல் அழுக்கு போக குளிக்கிறோம், உடல் சுத்தமாறுது. அப்ப மனச தூய்மையா வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? குளிக்க வைக்க முடியுமா? மனசு கண்ணுக்கு தெரியாத விஷயம், அப்டிராக்ட் திங். அப்போ இதுக்கான குளியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனசுக்கான குளியல் தான் அகத்தாய்வு. நம்ம அகத்தை ஆய்வு செய்யணும், தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும். எப்படி? தன்னைத்தானே சோதனை செய்து கொள்ளணும். அதுக்கு பேர் தான் தற்சோதனை. ஆனா பெரும்பாலானவர்கள் பிறரை குறை சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு விரல் காட்டி பிறரை குறை கூறினால் 3 விரல் நம்மை நோக்கித்தானே இருக்கு. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. பிறர் குறைகளை சுட்டி காட்டினால் அதற்கு பெயர் தற்சோதனை இல்லை, பிறர் சோதனை அது. அப்போ தற்சோதனை என்றால் என்ன? நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆத்மாவே நம் மனதில் என்னென்ன களங்கங்கள் இருக்கிறது என்று கண்டு மனதை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். தன்னை ஆய்வுக்கு உட்படுத்தி களங்கங்களை போக்கிக் கொண்டால்தான் உடல் நலம், மனவளம். அது ரெண்டும் இருந்தால்தான் சிறப்பா வாழ முடியும், அமைதியா வாழ முடியும், நிம்மதியா வாழ முடியும். சரி, தற்சோதனை என்றால் என்ன என்று பார்த்தோம். வாட் இஸ் இன்ட்ரோஸ்பெக்ஷன்? இன்டர்னல் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் செல்ஃப். சரி, அடுத்த கேள்வி, ஏன் தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும்? Why to introspect? ரொம்ப சிம்பிள், just to correct ourselves. நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், அதற்காக தற்சோதனை செய்து கொள்ள வேண்டும். இப்படி சொன்ன உடனே மூணாவதா ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வரும். எதுக்காக தற்சோதனை செய்துக்கணும்? அவசியம் என்ன? வாட் இஸ் த நெசசிட்டி டு இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு சந்தேகம்.
ஏன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம இறைநிலையிலேந்து தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இறைநிலையிலேந்து வந்திருக்கோம் அப்படின்னா இறை குணங்கள் தானே நம்ம கிட்ட இருக்கும், அன்பும் கருணையும் தானே இருக்கும். அப்போ எப்படி களங்கங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தினால எதுக்காக அப்படிங்கிற அடுத்த கேள்வியா வரும். எல்லாம் வல்ல இறைநிலையே தன்மாற்ற உச்ச நிலையில் மனிதனாக வந்துள்ளது. ஆக மெய்ப்பொருளுக்கு உள்ள அத்தனை சிறப்புகளும் நமக்கும் இருக்குதானே, அன்பும் கருணையும் உள்ளவர்கள் தானே. அப்படி இருக்க நம் மனதில் எப்படி களங்கங்கள் உருவாகும்? சந்தேகம் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். அந்த சந்தேகத்தை நம்ம சுவாமிஜி ரொம்ப அழகாவும் சொல்லியிருக்காரு, எளிமையாவும் சொல்லியிருக்காரு. நாம் இறைநிலையில் இருந்து தான் வந்தோம், சந்தேகமே இல்லை. ஆனால் இறைநிலையில் இருந்து வந்தோம் என்பதை மறந்து விட்டோம், அதாவது வந்த வழி மறந்து விட்டது. ஆகவே நாம் இறைவனை மறந்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதன் காரணமாக நான் என்னும் அகங்காரம், இறைவனை மறந்துட்டா நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஈகோ அப்படின்னு சொன்னா தான் வேறு இறை வேறு என்னும் உணர்வு தான் ஈகோ. எட்ஜிங் காட் அவுட் இஸ் ஈகோ. தான் என்னும் உணர்வு, தான் பெரியவன், தான் சொல்வதை அத்தனை பேரும் கேட்கணும், தான் சொல்றபடிதான் அத்தனை பேரும் நடந்துக்கணும் என்னும் அதிகாரப்பற்று. மேலும் அனைத்தும் தனக்கே சொந்தம், தனக்கு மட்டும் இல்ல தனக்கு பிறகு பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களுக்கு என்று பொருள் பற்று. ஆக அதிகாரப்பற்று பொருள் பற்றும் கொள்கிறான் மனிதன். இப்படி தான் இறைநிலையிலிருந்து வந்த மனிதன் புலன் கவர்ச்சியில் சிக்கி புலனின்ப அனுபவத்தில் மயங்கி இறைநிலையை அடியோடு மறந்து விடுகிறான். தனக்குள் அடங்கிய பெருமைகள் அனைத்தும் தானே உருவாக்கி கொண்டதாக நினைக்கிறான். தான் என்ன பண்ணாலும் தான் தான் பண்றோம் அப்படிங்கிறது அந்த ஒரு கர்வம் அவனாகவே கற்பனை செய்து கொள்கிறான். அதனால்தான் இந்த தன்முனைப்பு வந்தது. அப்போ இந்த தன்முனைப்பு வந்தது அப்படின்னா அறிவு மயங்கிரும், தன்னிலை மறந்துரும். அப்போ மாயை அப்படிங்கிற வலையில சிக்கிக்கும். இதனால அருகுண வயப்பட்டுத்தான் செயலாற்றுவான் மனிதன். ஏன்னா அறிவும் மயங்கியாச்சு, தன்னிலையும் மறந்தாச்சு, இறைவனையும் மறந்தாச்சு, மாயையில சிக்கிக்கிட்டாச்சு. அப்போ அவன் இஷ்டத்துக்கு தானே நடப்பான். அப்ப அருகுண வயப்பட்டு செயலாற்றுகிறான். இப்படி அருகுண வயப்பட்டு செயலாற்றினால் தவறான செயல்கள் தானே செய்வான். ஒரு நல்ல ஒரு செயல் செய்யறதுக்கு அவன் மனசு இடம் கொடுக்காது. அப்ப ஒழுக்கம் சார்ந்த செயலாக இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவன் இறைவனை மறந்துட்டான். செயலின் விளைவு தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தருவதாக இருந்தால் அவை எல்லாம் பாவச் செயல்கள் தானே. அதனால்தான் ஒழுக்கத்துக்கு ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்திருக்காரு சுவாமிஜி. எண்ணம் சொல் செயலால் இந்த 6 இடத்துலயும் தவறு அப்படிங்கறதே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அது ஒழுக்கம் சார்ந்த செயல் அல்ல. ஆக ஒழுக்கம் சார்ந்த செயலாக இல்ல அப்படின்னு சொன்னா பாவங்கள் தான் அது. அப்போ அதனுடைய விளைவு என்ன ஆகும்? பதிவாருது. அதுதான் பாவப்பதிவுகள். ஆக தன்முனைப்பு, மாயை, பாவப்பதிவுகள் என்ற 3 களங்கங்கள் மனதில் பதிந்து விட்டன. ஈகோ, இல்யூஷன், சின் இம்ப்ரின்ஸ். அதனாலதான் நாம நம்மள திருத்திக்கணும். வாட் இஸ் த நெசசிட்டி இப்ப புரிஞ்சது இல்லையா? அப்போ பெர்னாட் ஷா வந்துட்டு சொன்னாரு, தன்னை திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு பெர்னாட் ஷா சொன்னாரு. டார்வின் என்ன சொன்னாரு? பரிணாம வளர்ச்சியில் குரங்கின் வால் உதிர்ந்து விட்டது. அப்ப குரங்கின் வால் உதிர்ந்து மனிதன் தோன்றினான் அப்படின்னு சொன்னா வால் என்னவோ போயிருச்சு, ஆனா குரங்கு மனுஷன் மனசுக்குள்ளேயே உக்காந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஆட்டம் போடுது மனசு. மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது.
அப்போ மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. அழுக்கு வேற, ஈகோ, இல்யூஷன், சின் இம்ப்ரின்ஸ் அப்படிங்கிற 3 அழுக்கு வேற சேர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இறைநிலை உணர்வு எப்படி கிடைக்கும்? நாம் எங்கிருந்து வந்திருக்கோம்? இறைநிலையிலேந்து வந்திருக்கோம். ஆனா இந்த இறைநிலை உணர்வு கிட்டவில்லை அப்படின்னா இது 2 தான் காரணம். மனதில் அழுக்குகள் சேர்ந்து விட்டன, ஈகோ, இல்யூஷன், சின் இம்ப்ரின்ஸ். அது மட்டும் இல்லாம மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ இறைநிலையிலேந்து வந்த மனிதனின் மனம் அலைப்பாய்ந்து கொண்டு களங்கங்கள் வேறு இருந்தால் நம் மனசுல கடவுள் இருக்க இறைத்தன்மையை எப்படி உணர முடியும்? அதனாலதான் உணரவும் முடியவில்லை. அது மட்டும் இல்லாம அன்பும் கருணையும் கொண்டு பிறருடன் உறவாடவும் முடியவில்லை. இறைநிலை உணர்வு பெற வேண்டும், அனைத்துள்ளும் அனைவருள்ளும் இறைநிலையை காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கேள்வி. அப்போ மனம் அலைப்பாயாது இருக்க அகத்தவமும், மனதில் உள்ள களங்கங்களை போக்க அகத்தாய்வும் செய்ய வேண்டும். அதனாலதான் சங்கராச்சாரியார் மனச ஒரு கண்ணாடிக்கு உவமைப்படுத்தி சொன்னாரு. இப்ப கண்ணாடி ஒண்ணு காட்டுறேன், உங்க உருவம் தெரியணும், உங்க முகம் தெரியணும். தெரியலை அப்படின்னா என்ன காரணமா இருக்க முடியும்? இப்படி கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்வீங்க. கிளாஸ்ல எப்பவுமே இத கேட்டா சிலர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வெளிச்சம் இல்ல, இருட்டா இருக்கு, அதனாலதான் தெரியல. நான் சொல்லுவேன், எவ்வளவு வெளிச்சம் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்வேன். உடனே சிலர் கண்ணாடிய பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு திருப்பியும் நான் சொல்லுவேன். உடனே என்ன சொல்லுவாங்க? கண்ணாடிய பார்த்தாலும் மனசு எங்கேயோ இருக்கு, அதனால கண்ணாடியில முகம் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க? மனசு நல்லா இல்ல, மனசு கெட்டு போச்சு, சுத்தமா இல்ல, அழுக்கு இருக்கு, இந்த மாதிரி பல விதங்கள்ல சொன்னாங்க. மனசு எப்படி இருந்தா என்ன? கண்ணாடியோடைய குணம் என்ன? பிரதிபலிக்க வேண்டும். என்னுடைய கேள்வி, ஏன் பிரதிபலிக்கவில்லை? அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. சரி, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கடைசியில கேட்ட உடனே நான் சொன்னேன், கண்ணாடியில அழுக்கு படிஞ்சிருந்தது, அதனாலதான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்ப கண்ணாடிய சுத்தமா தொடச்சிட்டேன். ஆனாலுமே இப்பவும் முகம் ஏன் தெரியவில்லை, கண்ணாடி ஏன் பிரதிபலிக்கவில்லை அப்படின்னு கேட்டா பதிலே வராது. ரொம்ப யோசிப்பாங்க. கடைசியில திருப்பவும் சரி நீங்களே இதையும் சொல்லிருங்க அப்படின்னாங்க. கண்ணாடியில தூசு படிஞ்சிருந்தது, அதனால தெரியல. இப்ப தூசு தொடச்சு சுத்தம் செய்த பின்பும் ஏன் தெரியல அப்படின்னாக்கா, கண்ணாடி நிலையில்லாமல் ஆடிக்கொண்டிருந்தது. அப்போ நிலையில்லாமல் ஆடிக்கொண்டிருந்தால் பிரதிபிம்பம் சரியாகவும் தெரியாது, தெளிவாகவும் தெரியாது. ஆக கண்ணாடி சுத்தமாகவும் இருக்க வேண்டும், அசையாதும் நிற்க வேண்டும், இல்லையா? அப்போ அது போலத்தான் மனமும். அதுக்குதான் சங்கராச்சாரியார் மனச கண்ணாடிக்கு ஒப்பிட்டு சொன்னாரு. மனதில் களங்கங்கள் இல்லாத தூய்மையாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அகத்தாய்வு, தற்சோதனை செய்ய வேண்டும். மனம் அலைப்பாயாது இருக்க அகத்தவம் செய்ய வேண்டும். இரண்டும் இரு கண்கள் போல. ஒரு கண் இருந்தா போதுமா? உங்களுக்கு வலக்கண் வேணுமா, இடக்கண் வேணுமான்னு கேட்டாக்கா என்ன சொல்வீங்க? ஏதாச்சும் ஒரு கண்ணா சொல்லுவீங்க? இல்ல இல்ல, எனக்கு 2 கண்ணும் வேணும் தானே சொல்லுவீங்க. 2 கண்களும் வேணும் தானே. அது போலத்தான் அகத்தவம், அகத்தாய்வு இரண்டும் வேண்டும். அகத்தவம் புரிய புரிய சாதனையின் பலனாக நம் மனதில் இருக்கும் களங்கங்களை அடையாளம் காண முடியும். அடையாளம் காண முடிந்தால் நம்மை திருத்திக் கொள்ள முடியும், திருத்தி பயன் கொள்ள முடியும். தற்சோதனை செய்து மன தூய்மை செய்து கொள்வதால் தியானமும் சித்தியாகும். ஆக அகத்தவமும் அகத்தாய்வும் இரு கண்கள் போல. இன்ட்ரோஸ்பெக்ஷன் அண்ட் மெடிடேஷன் should go hand in hand. தனித்தனியா இல்ல, ரெண்டும் சேர்ந்துதான். ரெண்டுமே ரொம்ப முக்கியம்.
அப்போ இறைநிலையின் தன்மாற்ற உச்சகட்ட நிலைதான் நாம் மனிதர்கள். அப்படின்னாக்கா மெய்ப்பொருளே உயிராக வந்திருக்கிறது, உயிரே மனமாக மலர்ந்திருக்கிறது. எனவே மெய்ப்பொருளே தன் பரிணாம உச்சத்தில் மனம் ஆகிறது. ஆகவே மெய்ப்பொருளுக்கு உள்ள அத்தனை சிறப்புகளும் மனதிற்கும் உள்ளது. எனவே மனிதன் மனதின் மதிப்பை அறிய வேண்டும். அப்ப இறைநிலையிலேந்து வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாம் வல்ல இறைநிலையே மனதின் மறுமுனை இல்லையா? Origin of the mind is Almighty the God. Other end of the mind is Almighty the God. வெறும் God சொல்லல, Almighty the God அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. ஆனாலுமே மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருக்கிறான். ஏன்? அறிவு மயங்கி கிடக்கு. ஆறாவது அறிவை பெற்றிருந்தும் மனிதன் அறிய வேண்டியதை அறிய முடியாமல் பழக்க பதிவுகளால் இழுக்கப்படுகிறான். எனவே நல் விளக்கம் பெற்று பின்னர் நல்ல முறையில் வாழ வேண்டும். நம்மை திருத்தி பணி கொள்வோம், பயன் கொள்வோம். ஏன் இந்த மாதிரி மனிதனா வந்திருக்கு அப்படின்னா இதுவும் இறைநிலையோடைய இச்சைதான். இறைநிலை தன்னுடைய தகைமையையும் தன்னுடைய அழகையும் ரசிக்கவும் உணரவும் எடுத்துக்கொண்ட உன்னத நிலைதான் மனிதன். அதனால்தான் சொன்னாங்க, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. தன்னையே உணரணும், தன் அழக ரசிக்கணும் அப்படிங்கிற ஒரு உச்சகட்ட நிலைதான் மனிதன். அப்போ மனிதனில்தான் அறிவினுடைய முழுமையை, பிறவியின் நோக்கத்தை அடைய முடியும். ஆனால் வந்த வழியை, இறைநிலையை மறந்து தேவை, பழக்கம், சூழ்நிலை இவைகளின் உந்துதலாலே செய்த செயலையே செய்து பொருள் வயப்பட்ட அறிவு, மயக்கமுற்ற அறிவு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி இல்லாமல் அருள் வயப்பட்ட அறிவு அல்லது உயிர் வயப்பட்ட அறிவு நிலையில் வாழுவதற்கு, ஆன்மீக வாழ்வதற்கு தடையான போக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு படிப்படியா அதையெல்லாம் மாற்றி திருத்தி கொண்டு உயர்ந்து அந்த நிலையை அடைய வேண்டும். இப்போ சினம் பாடமே எடுத்துக்கோங்களேன். சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் பாடத்தெல்லாம் கேட்டு இனிமே எனக்கு சினமே வரல அப்படின்னு அடுத்த நாளே சொன்னா பொய் தான். அது படிப்படியாதான் மாறணும். ஏன்னா அத்தனை பதிவுகள் இருக்கு. விலங்கிலிருந்து வந்த விலங்கின பதிவும் இருக்கு. ஒரே நாள்ல அடுத்த நாளே போகும் அப்படின்னு சொன்னா அது ஆகாத செயல். ஆக படிப்படியாக நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அறிவில் விழிப்பு நிலை கிட்ட வேண்டும். அப்பதான் படிப்படியா திருத்திக்க முடியும். நம்மை நாமே திருத்தி பணி கொள்வோம், பயன் கொள்வோம். நல்ல முறையில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தானும் வாழ்ந்து மனித சமுதாயத்திலும் அமைதி நிலவ செய்ய வேண்டும். எனில் நாம் நம்மை திருத்திக் கொண்டே ஆக வேண்டும். நாம் நம்மை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் சஞ்சித கர்ம பதிவுகளால் உந்தப்பட்டு செயல்படுவோம். திருத்திக்கலன்னா என்ன பதிவு இருக்கு, அந்த பதிவின் பிரதிபலிப்பு. பதிவு நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய செயல், அந்த எண்ணம் நல்லா இருக்காது. அப்போ அந்த செயலும் நல்ல செயலாக, ஒழுக்கம் சார்ந்த செயலாக இருக்காது. அதனால நம்மை நாம் திருத்திக் கொண்டே ஆக வேண்டும். நாம் நமது பிறவியின் நோக்கத்தை மறந்து சாதாரண பொருளறிவு மட்டும் கொண்டு புலன்களில் எல்லை கட்டி உணர்ச்சி வயப்பட்ட குணங்களான பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற அருகுணங்களை நம்முள் உருவாக்கி கொண்டு துன்பம் அடைகிறோம். அப்போ இதுல இருந்து நம்மள மீட்டுக்கொண்டு செயலாற்ற வேண்டும். அப்படின்னா நம்மை நாம் திருத்திக் கொண்டே ஆக வேண்டும். அதற்கு அகத்தாய்வு செய்து கொண்டே ஆக வேண்டும். இந்த 6 தீய குணங்களும் ஆசையின் மறுமலர்ச்சி அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. இந்த ஆசையை சீரமைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா இதுவே பேராசையா மாறும். அப்ப பேராசைன்னா என்ன? அடுத்த கேள்வி. பேராசை
ஒண்ணும் கிடையாது, முறைப்படுத்தப்படாத ஆசைதான். சீரமைத்துக் கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா முறைப்படுத்த மாட்டோம். அப்ப முறைப்படுத்தப்படாத ஆசைதான் இந்த பேராசை. இதையே காமம் அப்படின்னு சொன்னாங்க வடநூலார். கிரீட். தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் போது அதற்கு தடை ஏற்பட்டால் அந்த தடையை நீக்க எழும் எண்ண வேகம், உணர்ச்சி வேகம் தான் சினம். இது ஆசையின் அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதையே குரோதம் என்றனர் வடநூலார். ஆங்கர். உதாரணத்துக்கு சின்ன உதாரணம், வீட்டுல நடக்கக்கூடிய உதாரணமே சொல்றேன். நீங்க ஒண்ணு ஆசையா ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க டிவியில, அப்படிங்கும் போது உங்க கையில இருந்து ரிமோட்டை டக்குன்னு உங்களுக்கு தெரியாம எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கோபம் தான் வரும் இல்லையா? இந்த ஆசையா இருக்கும் போது அதுக்கு தடை, ஆசைக்கு உண்டான தடை தான் சினமா மாறுது. அப்ப ஆசைதான் சினமாக உருமாற்றம் பெறுகிறது. சரி, தனது தேவைக்கும் மேலாக பொருட்கள் மிகுதியாக இருக்கும் போதும், பிறர் நல்வாழ்விற்கு மிகவும் தேவை என அறிந்த போதும், அப்பொருட்கள் தனக்கே உரியவை என்ற உணர்வில் தானே வைத்துக் கொண்டு பிறர் பயன்படுத்தாமல் பாதுகாக்கும் மனநிலைதான் கடும் பற்று. அந்த பொருள் மேல ஆசை, இந்த ஆசைதான் மறுமலர்ச்சி பெற்று ஒவ்வொரு தீய குணங்களா மாறிட்டு இருக்கு. அப்போ எது தனக்கே வேணும் அப்படிங்கிற உணர்வு, அந்த மனநிலைதான் கடும் பற்று. ஆனா நம்ம சொல் வழக்குல சரியான கஞ்சம் அப்படிங்கிறோம், இதத்தான் அப்படி சொல்றோம் நம்ம. இதையே லோபம் என்றனர் வடநூலார். மைசர்லினஸ். அடுத்து ஆசை எந்த விஷயத்துல பார்க்கலாம். பருவம் நிறைவு பெற்ற பின் உடலியக்க தேவைக்கு மேலாக ஊறுகின்ற வித்து குழம்பு, செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட். உடலை விட்டு வெளியேறணும். எது ஒண்ணு எக்ஸஸா இருந்தாலும் அது நல்லது அல்ல. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சோ உடலை விட்டு வெளியேறணும். அதன் பால் எழும் உணர்வு தான் இந்த பால் கவர்ச்சி. ஆனா இந்த பால் கவர்ச்சி மறுபால் நபரிடம் வரம்பு கடந்து செய்யும் முயற்சியும் செயலும் முறையற்ற பால் கவர்ச்சி அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வச்சிருக்காங்க. என்ன, வாழ்க்கை ஒழுக்கம் சார்ந்த வாழ்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அத சுவாமிஜி ரொம்ப அழகா சயின்ஸாவும் சொல்லி கொடுத்திருக்காரு. இதத்தான் மோகம் அப்படின்னு சொன்னாங்க வடநூலார். இம்மாரல் செக்ஸ் அட்ராக்ஷன். அடுத்தது எப்பவுமே தன்னையும் பிறரையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்றது. மனசு கண்ணுக்கு தெரியாது, பிகாஸ் இட் இஸ் அப்டிராக்ட் திங். கண்ணுக்கு தெரியாத மனசுல கண்ணுக்கு தெரியாத ஒரு தராசை வச்சு ஒரு தட்டுல நம்மள வச்சுட்டு இன்னொரு தட்டுல மத்தவங்களை வச்சு எப்பவுமே ஒப்பிட்டு பாக்குறது. எது ஒண்ணுனாலும் உடல் வலிமையோ, பொருளோ, புகழோ, செல்வாக்கோ, அந்தஸ்தோ, பதவியோ, அழகோ, ஏதோ ஒண்ணு தன்னை அல்லது மற்றவரை இப்ப ஒப்பிட்டு பார்க்கும் போது தன்கிட்ட இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுன்னு, அச்சோ என்கிட்ட இல்லையே அப்படின்னு மனசுல ஒரு குறை, தாழ்வு மனப்பான்மை. நம்ம கிட்ட இருக்கு, அவங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னாக்க அவங்கள ஒரு துச்சமா பாக்குறது. ஆக தன்னை அல்லது பிறரை உயர்வாகவோ தாழ்வாகவோ கருதும் மனநிலைதான் இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாங்க. இதைத்தான் மதம் அப்படின்னு சொன்னாங்க வடநூலார். அப்போ ஆசைக்கு தடை ஏற்பட்ட காரணத்தால் எழும் சினம் முதல்லயே பார்த்தோம். அந்த சினம் பெரியவங்க கிட்ட காட்ட முடியுமா? முடியாது. சரி, நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட், டீச்சர் கிட்ட காட்ட முடியுமா? காட்ட முடியாது. சரி, நீங்க டீச்சர்ஸா இருந்தா பிரின்சிபல் கிட்ட காட்ட முடியுமா? முடியாது. அதிகாரிங்க மேல காட்ட முடியுமா? முடியாது. மாமியார் மேல காட்ட முடியுமா? முடியாது. ஆனா இப்ப மருமக மேல காட்ட முடியுமான்னு சேர்த்துக்க வேண்டி இருக்கு. காலம் அந்த மாதிரி மாறியாச்சு. அப்போ அந்த அந்த எழும் சினம், ஆசைக்கு தடைப்படுவதனால் ஏற்படும் சினம் காட்ட முடியல அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளேயே அதை தக்க வச்சுக்கிறது, இருப்பு கட்டி வச்சுக்கிறது. அதுதான் வஞ்சம்.
அப்போ அந்த தடையை நீக்க வலுவு, வாய்ப்பு, காலம் இது எப்ப வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்து அத செயலுக்கு கொண்டு வர்றது, அதுதான் பஞ்சம். அதனாலதான் சொன்னாங்க, அவங்க காது படாம சொல்லுவாங்க, இருக்கு உனக்கு நாளைக்கு கச்சேரி அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பஞ்சம். இந்த 6 தீய குணங்களால் பொய், களவு, கொலை, சூது, கற்பழிப்பு என்னும் 5 பழி செயல்கள் வேறு மனிதன் செய்கிறான். சரி, உங்களை ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். நீங்க உங்க வீட்டுல இருந்து வெளியில போறீங்க, ஷாப்பிங் மாலோ, சினிமாவோ, கோவிலோ, ஏதோ ஒண்ணு. வீட்டுல இருந்து கிளம்பி போறீங்க. போயிட்டு அங்கேயே இருந்துருவீங்களா? இல்ல தானே, திரும்ப வீட்டுக்கு தானே வரணும். அதே மாதிரிதான் நம்ம எங்கேந்து வந்திருக்கோம்? இறைநிலையிலேந்து வந்திருக்கோம். அப்போ நம்முள் உறைந்திருக்கும் இந்த ஜீவாத்மா, அதுக்கும் ஆசை என்ன? தான் வந்த இடத்துக்கே போகணும், டு ரீச் த காட்ஸ் அபோர்ட். அந்த ஆசை இருக்கு. சோ பரமாத்மாவிடமே சென்று கலந்து விட வேண்டும், இணைந்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இச்சை எழுகிறது ஜீவாத்மாவிற்கு. அப்போ இறைநிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க மன தூய்மை, வினை தூய்மை அடைய வேண்டும். அதனாலதான் திருமூலர் சொன்னாரு, வினைப்பதிவே தேகம் கண்டாய். இந்த பதிவுகள், பாவப்பதிவுகள் இருக்கிறதுனாலதான் உடல் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். வினைப்பதிவு இருக்கு. பிறந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறோம், வந்த வழிய மறந்துடுறோம், இறைநிலைய மறந்துடுறோம். அப்போ வந்த வழியையும் மறந்தாச்சு, இந்த வினைப்பதிவும் இருக்கு அப்படின்னு சொன்னா மனமும் கெட்டாச்சு, வினை தூய்மையும் ஆல்ரெடி ஒரு ஓபனிங் ஸ்டாக் மாதிரி கொண்டு வந்திருக்கோம், நம்ம த்ரூ ஜீன் கொண்டு வந்திருக்கோம். அப்போ இரண்டும் இல்லாம போனாதான் இறைநிலையை சென்று அடைய முடியும், இறையில் கலக்க முடியும், இறை உணர்வு பெற முடியும், அறிவில் முழுமை பெற முடியும். அதற்கு நாம் நம்மை திருத்திக் கொண்டே ஆக வேண்டும். நாம் நம்மை திருத்திக் கொள்ள மன தூய்மை, வினை தூய்மை ரெண்டும் போக்கிக்கணும் அப்படின்னு சொன்னா தவம் புரியணும், அகத்தாய்வு, அகத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக. இவ்வாறு மன தூய்மை, வினை தூய்மை பெற்று இறைநிலை உணர்வு வந்து அறிவு தெளிந்து விழிப்பு நிலையில் மயக்கம் விலகிவிட மனிதன் தெய்வம் போன்ற மனிதன் ஆகலாம். அது வரைக்கும் நாம நம்ம மனுஷங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லை. We are not human beings unless we change and shed our all negative qualities. ஏன் நம்ம இறைநிலையிலேருந்து டைரக்டா வந்தோமா? இல்ல, ஓர் அறிவிலிருந்து 2, 3, 4, 5 அறிவு விலங்கினம், பின் 6வது அறிவுடைய மனம் படைத்த மனிதன் இல்லையா? அப்போ விலங்கின பதிவும் இருக்கு. அந்த விலங்கின பதிவு செயலுக்கு கொண்டு வரும் வரையிலும் நாம் மனிதர்கள் அல்லவே அல்ல, ஹியூமன் பீயிங்ஸ் அல்ல, ஹியூமன் அனிமல்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க ஒருத்தர். கரெக்ட். So unless we shed all our negative qualities, we are not human beings. Till then we are human animals only. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம தெய்வத்திலேந்து வந்திருக்கோம், இறைநிலையிலேந்து வந்திருக்கோம். அப்போ இறைநிலை அம்சம் நம்ம கிட்ட இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அதை உணரணும், இறைநிலையில கலக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போ மிருக குணம் முதல்ல போகணும். மிருக குணம் போய் மனிதனாக வேண்டும். மனிதன் நல்ல மனிதனாக வேண்டும். நல்ல மனிதனாக ஆனால் போதுமா? இல்லை, நல்ல மனிதன் கடவுள் போன்ற மனிதனாக வேண்டும். அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு, ஐயப்படா அது அகத்துணர்வானை தெய்வத்தோடு ஒப்ப கொளல் அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த நல் மனிதனாகி தெய்வம் போன்ற மனிதன் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் நம்மை திருத்தி பணி கொள்ள வேண்டும். நாம் நம்மை திருத்தி பணி கொள்ள இந்த பேராசை நிறைமனமாகும். சுவாமிஜி ஆசையே படக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நம்ம சுவாமிஜி மாடர்ன் சுவாமிஜி.
அந்த காலத்துல ஆசைய பத்தி சொல்லும் போது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை விடணும் அப்படின்னு அவங்க சரியா சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு எடுத்து சேர்த்து விதம் தான் தவறா போச்சு. மண்ணின் மேல் பெண் துணையால் பொன் கொண்டே வாழ்கின்றோம், மாற்றுவதேன் மூவாசை, மதிக்கொண்டே பயன் கொள்வோம் அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. சோ ஆசையே படாதன்னு சொல்லல. இப்ப உயிர் வாழணும் அப்படிங்கறதும் ஒரு ஆசைதான். இப்ப நல்ல விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இப்ப ஜூம்ல வந்திருக்கீங்க, யூடியூப்ல இருந்து பாக்குறீங்க, இதுவும் ஆசைதானே. இது நல்ல ஆசை. அதனாலதான் ஆசை எண்ணத்தை சீரமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாரு. சோ இந்த ஆசை பேராசையா மாறக்கூடாது, முறைப்படுத்தப்பட வேண்டும், முரணாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அப்போ இந்த பேராசை இல்லாம இருக்கணும் அப்படின்னா நிறை மனம், திருப்தி கிடைத்தால்தான் சந்தோஷம் கிடைக்கும். திருப்தி இல்ல அப்படின்னா சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்துட்டு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு உங்ககிட்ட பணம் கொடுத்து விட்டா நீங்களும் ரொம்ப சந்தோஷமா போறீங்க. அப்பா 2 ட்ரெஸ் அட் அ டைம் எடுக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா போறீங்க. போய் 2 ட்ரெஸ் எடுத்தாச்சு. பில் பே பண்ணும்போது அது இன்னும் நல்லா இருக்கு, ஆனா 2 ட்ரெஸ் எடுக்கதான் பணம் இருக்கு. அப்போ அங்க திருப்தி அப்படிங்கிறது இல்ல. போகும்போது 2 ட்ரெஸ்ன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்ட மனசு இப்ப 2 ட்ரெஸ் இல்லையா? அப்ப திருப்தி இல்ல அப்படின்னா சந்தோஷம் கிடையாது. அப்போ நிறை மனம், சாட்டிஸ்பாக்சன் இருந்தால்தான் நிறை மனம் அப்படிங்கிறது, அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப பேராசை நிறை மனம் ஆகும். அடுத்தது இந்த சினம் பொறை உடைமையாகும், பொறுமை காக்க முடியும். இப்ப உங்க கையில இருந்து அந்த ரிமோட்டையே எடுத்துட்டாலும் இவ்வளவு நேரம் நான் பாத்துட்டு இருந்தேன் இல்லையா, சரி அவங்க பாக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வரும், பொறுமை காக்க முடியும். அப்போ இந்த சினம் பொறையுடைமையாக மாறும். அடுத்தது கடும் பற்று. இந்த நல்ல குணங்களா மாத்திக்கும் போது, நாம் நம்மை திருத்தி பணி கொள்ளும் போது இந்த கடும் பற்று நம்மிடம் இருக்காது. ஏன்னா அன்பும் கருணையும் நம்ம உணர ஆரம்பிப்போம். அப்ப மத்தவங்களையும் அதே இறையம்சம் இருக்கு அப்படிங்கறத உணருவோம். அப்போ அவங்க வாழ்க்கைக்கு இந்த பொருள் தேவை, என்னிடம் அதிகமா இருக்கு, அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஈகை உணர்வு மேலோங்கும், அந்த தன்மை மேலோங்கும். ஆக இந்த கடும் பற்று ஈகையாக மலரும். அடுத்து பால் வேட்பு கற்பு நெறியாகும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொது அப்படின்னு சொன்னாரு சுவாமிஜி. அப்போ இது கற்பு நெறி, அந்த நெறிமுறை, அந்த ஒழுக்கம் சார்ந்த செயலாகும். அப்போ ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கறத நம்ம ஃபாலோ பண்ண முடியும் எப்போ நம்மை திருத்தி பணி கொண்டால். அடுத்தது உயர்வு தாழ்வு மனப்பான்மை நேர்நிறை உணர்வாகும். நம்ம எல்லாரையுமே இறைநிலையா பார்க்க ஆரம்பிச்சாக்க நம்ம எப்பவுமே கம்பேர் பண்ணவே மாட்டோம். எல்லாரையும் அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஏத்துப்போம். அதே மாதிரி நம்மையும் எப்படி இருக்கோமோ அப்படியே ஏத்துப்போம். நம்ம கிட்ட இல்லையே அப்படிங்கிற குறையும் இல்ல, நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாக்க மத்தவங்களை ஏளனமா பாக்குற தன்மையும் இருக்காது. அப்போ நேர்நிறை உணர்வாக மாறும். அடுத்தது வஞ்சம். இங்க கோபமே வரல, பொறுமை காத்தாச்சு அப்படிங்கும் போது நம்ம எதை வந்துட்டு உள்ளுக்குள்ள இருப்பு கட்டி வச்சுக்க முடியும்? கோபம்ங்கிறதே இருக்காது இல்லையா? அப்போ வஞ்சம்ங்கிறதே இருக்காது. ஏன்னா அங்கேயே சரி விட்டு கொடுப்போம் அப்படிங்கிற தன்மை வந்தாச்சு, பொறுமை வந்தாச்சு. அப்போ அங்கேயே அவங்க தப்பு செய்தாலும் மன்னிப்பு என்ற செயல் வந்து விடுகிறது. அப்ப இருப்பு கட்டி வஞ்சம் இல்லவே இல்லை. அப்போ வஞ்சம் மன்னிப்பாகவும் நாம் நம்மை சீரமைத்து கொள்ள முடியும். எப்போ நாம் நம்மை திருத்தி பணி கொண்டால் கண்டிப்பாக முடியும். அதனாலதான் இந்த அகத்தாய்வு பயிற்சிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு சுவாமிஜி. அகத்தாய்வு இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு மனவளக்கலையில இந்த அகத்தாய்வு ஒரு தெய்வீக பயிற்சி அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு.
ஆக ஆசையின் இயல்பறிந்து நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பண்படுத்திவிட்டால் அதுவே ஞானமாக மலரும். இப்ப ஆசைய பண்படுத்தல, திருத்தி பணி கொள்ளல அப்படின்னு சொன்னாதான் இந்த ஆசையோட மறுமலர்ச்சி 6 தீய குணங்கள். நாம் நம்மை திருத்தி பணி கொண்டால், செயலுக்கு கொண்டு வந்தால், இந்த ஆசையின் இயல்பறிந்து அது நலமே விளைவிக்கத்தக்க வகையில் பண்படுத்திவிட்டால் ஞானமாக மலரும். அப்படியே பாசிட்டிவ் இல்லையா? சோ நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், பிறரை அல்ல. பிறரை திருத்தவும் கூடாது, திருத்த முயலவும் கூடாது. அது பாவமான செயல். அது நாம் நம்மைத்தான் திருத்திக் கொள்ள வேண்டும். we have come alone, going to go alone இல்லையா? அப்போ நம்ம தான் நம்ம திருத்திக்கணும். மன தூய்மை, வினை தூய்மை செய்து கொள்ள வேண்டும். அதனாலதான் தற்சோதனை, தன்னைத்தானே சோதனை செய்து கொள்வது. எனவே நாம் நம்மை திருத்திக் கொண்டு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். இந்த உணர்தலும் அப்படி உணர்ந்த வழியே ஆன்மீக வாழ்வு வாழ வேண்டும். திருத்தி பணிகொள்வோம், பயன் கொள்வோம். வாழ்க வளமுடன். நீங்கள் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.